ஹலோ கைஸ், நம்ம சிங்கப்பெண்ணை சீரியல்ல என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரோமோவா பார்க்க போறேங்க. என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுனாக்கா, முக்கியமா இந்த ஒரு சமயத்துல தான் பார்த்தனாக்கா, என்னதான் நம்ம ஆனந்தி நம்ம அன்புக்காக உருகி உருகி பார்த்தனாக்கா லவ் பண்ணிட்டு அவங்க அம்மா காப்பாற்றணும்னு சொல்லிட்டு பார்த்தனாக்கா நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில ஒரு கட்டம் நடந்த பிறகுதான் பார்த்தனாக்கா நம்ம எல்லாருக்குமே பயங்கரமான ஒரு ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் பார்த்தனாக்கா நம்ம அன்பு அப்படியே மனசோடைஞ்சு போயிட்டாருன்னு கூட சொல்லலாம். என்னடா ஆச்சு அப்படின்னு கேக்குறீங்களா? நம்ம சேனலுக்கு இப்பதான் முறை மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தனாக்கா, இந்த சமயத்துல நம்ம மகேஷ் நம்ம ஆனந்தியை தான் லவ் பண்றாரு அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு தெளிவா தெரியும். இன்னொரு பக்கம் பார்த்தனாக்கா நம்ம ஆனந்தி நம்ம மகேஷ் கூட ஒரு சகஜமா தான் பழகிருப்பாங்க. ஆனா பார்த்தனாக்கா அதே லவ்னு நினைச்சிட்டு நம்ம மகேஷும் நம்ம ஆனந்தியை என்ன பண்ணாங்க, ஃபாலோ பண்ணி எல்லாமே இப்ப இவ்வளவு நாளா பழகிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த ஒரு சுச்சுவேஷன்ல பார்த்தனாக்கா இந்த வார்டனுக்கு நல்லாவே தெரியும் இந்த ஆனந்தி இந்த மகேஷ் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு தப்பு நடந்து போச்சு. அது மட்டும் இல்லாம இது அவங்க ரெண்டு பேருக்குமே தெரியாது அப்படின்றத இவங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்ன பண்ணாங்கன்னாக்கா, அது மட்டும் இல்லாம நம்ம மகேஷ் தான் இந்த வார்டனோட புள்ள அப்படின்றது இது வரைக்கும் நம்மளுக்கு தெரியாம இருந்துச்சு. ஆனா இப்ப நம்மளுக்கு தெரிஞ்சு அடுத்த செகண்ட்லயே என்னாச்சுனாக்கா, நம்ம மகேஷுக்கு இந்த ஒரு உண்மை தெரிய வர போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, நம்ம பிள்ளைக்கு நம்ம இந்த ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருந்தோம். அவன் கேட்டது என் கேள்வி என்னன்னாக்கா, இந்த ஒரு விஷயம் மட்டும்தான், இதை தவிர அவன் எதுவுமே என் கேள்வி கேட்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சின்ன வயசு ஒரு பொம்மை, அதாவது ஒரு பொருளை வச்சுதான் என்ன பண்ணாங்கனாக்கா, அந்த வார்டனுமே என்ன பண்ணாங்க, ரொம்ப வச்சு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. என் புள்ள கேட்டது ஒரே ஒரு விஷயம் தான், அவனுக்காக நான் இதை பண்றதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க. சரி, இந்த சமயத்துல பார்த்தனாக்கா அந்த வார்டன் என்ன பண்ணாங்க, நம்ம ஆனந்தி அந்த சமயத்துல வராங்க. வந்ததுமே வயிற்றுல ஒரு குழந்தை வளருது. அதுக்கு காரணம் யாருன்னா மகேஷ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. என்ன நீங்க முட்டாள்தனமா இப்படியெல்லாம் பேசுறீங்க, என் கேள்வி இப்படியெல்லாம் பேசாதீங்க, எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆனந்தி சொன்னதுமே உடனே நீ வேணா நம்பிக்கை இல்லையா, என் கூட வா, நம்ம ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், அந்த இடத்துலயே பார்த்தனாக்கா செக்அப் பண்ணி பார்த்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. சொன்னதுமே அந்த செகண்ட்ல நம்ம ஆனந்திக்கு என்ன பண்றது ஏது பண்ணது இல்லை, கையும் ஓடல காலும் ஓடல. என்னடா இந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்த்தா வார்டன் சொல்றாங்களே, நம்ம என்ன தப்பான பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேல ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சந்தேகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தனாக்கா, நம்ம ஆனந்தி சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தனாக்கா, உங்களுக்காக தான் உங்களுக்கு நிரூபிக்கணும், நான் நல்ல பொண்ணுன்றதை நிரூபிக்கிறதுக்காக தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி ஒரு விஷயம் இருந்தா நீ மகேஷை கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வார்டனுமே பார்த்தா ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. சொன்னதுமே பார்த்தனாக்கா நம்ம ஆனந்தி பார்த்தா நாம தான் நல்ல பொண்ணு, நம்ம எந்த தப்பு பண்ண போறோம், தைரியமா கிளம்பி போறாங்க. கிளம்பி போயிட்டு அங்க டாக்டர் சொன்னதை கேட்டு அப்படியே ஆடி போயிட்டாங்க. நம்ம ஆனந்தின்னு கூட சொல்லலாம். என்னன்னு பார்த்தனாக்கா, நீங்க பிரெக்னண்டா இருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இதை கேட்டதும் என்ன இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப பதறி போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த டைம்ல உங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வார்டனும் நீ மகேஷை கல்யாணம் பண்ணியும் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது காரணம் அவன் தான், எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரெண்டு பேருக்கும் பார்த்தனாக்கா இந்த வார்டனும் கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நேரா இப்ப வார்டனும் இருக்கிற இடத்துக்கு அவங்க ரூமுக்கு கூட்டின்னு போறாங்க. அங்க போற ஒட்டிக்கு தான் நம்ம அன்பு ஆனந்தியை பார்க்கலான்னு வரும்போது இங்க இவ்வளவு பெரிய அதிர்ச்சி நடந்திருக்கு. வார்டன் பார்த்தனா அந்த இடத்துல நம்ம மகேஷையும் நம்ம ஆனந்தி ஆர்த்தி எடுத்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. நம்ம அன்பு இதை பார்த்துட்டு அப்படியே பயங்கரமான ஷாக்காய் நிக்கிறாங்க. ஸோ இந்த டைம்ல என்ன நடக்குன்றத நீங்க கமெண்ட் வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.